ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. நீங்கள் நல்லபடியாக அதாவது நீட் கவுன்சிலிங் சொந்தமாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது சித்தாவாக இருக்கட்டும், ஆயுர்வேதா இருக்கட்டும், ஹோமியோபதியாக இருக்கட்டும், எந்த மாதிரி கவுன்சிலிங்க்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், அதே மாதிரி எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது, எந்த காலேஜ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா லோ ஃபீஸில் இருக்கும், இந்த மாதிரி A to Z அப்டேட் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டே இருக்க போகிறோம். சரியா? அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது BAMS, BSMS, BUMS, BHMS இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து நீட் கவுன்சிலிங்கில் வந்து அதாவது நீட் மார்க் வந்து எலிஜிபிள் மார்க் வந்து 113 மார்க் இருந்துச்சு அப்படின்னா நாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கே நம்ம வந்து எடுக்கிறது, அப்ளிகேஷன் வந்து எப்போ போடுவாங்க, இதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், இப்போயே நம்ம காலேஜில் வந்து அட்மிஷன் போட்டு வைக்கலாமா, இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுக்குமே இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, அதாவது உங்கள்கிட்ட இப்போ 113 மார்க் இருக்குது அப்படின்னா நாம் எப்போயுமே பசங்கள்கிட்ட அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, உங்களுக்கு MBBS படிக்கணும்னு ஒரு ஆசையில் தான் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதுனீங்க. அப்போ MBBS படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டீம்டு யூனிவர்சிட்டியில் போடலாம். சார் என்னால் வந்து 20 லட்சம் 25 லட்சம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ராட் வந்து போடலாம். நம்ம அப்ராட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 கண்ட்ரிஸ் வந்து நம்ம வந்து பசங்களை வந்து வருஷம் நம்ம சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அப்ராடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு செலவாகும். ஒரு 8 ஒரு 9 லேக் வந்து ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் செலவாகும். மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 லேக் தான். சரியா? 4 லேக் உள்ள தான் செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு செலவே ஆக போகுது. அதுலேயும் சில காலேஜஸில் நம்மளால் பெர்மிஷன் வாங்கி கொடுக்க முடியும். சரியா? நம்ம வந்து இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சல்டன்ட்டோ இல்லை இந்த மாதிரி இடையில இருக்கக்கூடிய ஆட்கள் நமக்கு கிடையாது. டேரெக்டாக காலேஜில் பேச போகிறோம், காலேஜில் அட்மிஷன் போட போகிறோம். சரியா? சில காலேஜில் நீங்கள் ஹாஸ்டல், சரியா, ஹாஸ்டல் ஃபீஸே நம்ம மந்த்லி பே பண்ணுற மாதிரி பெர்மிஷன் நம்ம வந்து வாங்கி கொடுக்க முடியும். சரியா? அதனால் அப்ராடு வந்து உங்களுக்கு MBBS வேணும் அப்படின்னா உடனே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட் பேட்ச் வந்து ஆகஸ்ட்லேயும், செகண்ட் பேட்ச் வந்து செப்டம்பர்லேயும், தேர்ட் பேட்ச் வந்து ஜனவரிலையும் சென்ட் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். ஓகே, இந்த BSMS, BAMS, BUMS, BHMS இது எல்லாமே 5 வருஷம் கோர்ஸ். சரியா? உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா வழியாகவும் நீங்கள் வந்து உள்ளே வரலாம். அப்போ 3 கோட்டாவும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் வந்து நீட் கவுன்சிலிங்க்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டுருவீங்க. ஆனால் இந்த ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட முடியாது. ஆஃப்லைன் அப்ளிகேஷன், அதாவது www.tnhealth.tn.government.in அப்படிங்கிற வெப்சைட்டில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அப்போ எப்போ சார் இது மாதிரி நமக்கு அப்ளை பண்ண வரும்னா, நமக்கு நீட் கவுன்சிலிங் நடந்து முடிக்கிற நேரத்தில் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இந்த BSMS, BAMS, BUMSக்குலாம் நமக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நம்மளும் வீடியோ கொடுப்போம். சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் என்னாச்சு பார்த்தா ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறீங்களா இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறீங்களா அப்படிங்கிறத அதிலே நீங்கள் டிக் பண்ணிடணும். அதை டிக் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்த அட்ரஸுக்கு நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு எந்த அட்ரஸுக்கு நம்ம வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னா தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி அப்படிங்கிற அட்ரஸுக்கு. சரியா? ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசன் கேம்பஸ், அரும்பாக்கம், சென்னை. சரியா? இந்த அட்ரஸ்க்கு நம்ம என்னாச்சு பார்த்தா சென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நாம் இந்த கவுன்சிலிங் எல்லாமே நமக்கு வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான், ஆன்லைனில் வேலையே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ரொம்ப ஈஸியாக நாம் எப்போயுமே பசங்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் முன்னாடியே காலேஜில் வந்து அட்மிஷன் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அவங்களே வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறது, கவுன்சிலிங் வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் சென்னையில் தான் நமக்கு கவுன்சிலிங் நடக்கும். அங்கே போய் நம்ம கவுன்சிலிங் வந்து போய் எப்படி வந்து காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே நீங்கள் அட்மிஷன் போடக்கூடிய காலேஜஸ்லேயே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எந்த காலேஜ் வந்து இப்போ அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, எந்த காலேஜில் அட்மிஷன் போடலாம் அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரியா? ஆனால் மேக்ஸிமம் நம்ம அட்வைஸ் பண்ணுறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
அதாவது நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஒரு ஆசையில் தான் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. அதனால அப்ராட் படிக்கிறதுக்கு சார் எனக்கு வந்து பொண்ணு இருக்குது சார், நான் அப்ராட் அனுப்ப முடியாது சார். நம்ம அனுப்புகிற கண்ட்ரி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் தான், சரியா? அதனால நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், சரியா? இந்த அப்டேட் அதாவது சித்தாவோ ஹோமியோபதியோ யுனானியோ இந்த அப்டேட் வந்தோடனே நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அதுக்கு முன்னாடி நம்ம காலேஜஸ் வந்து பார்த்து இப்பயே போட்டு வச்சுக்கலாம். ஹோமியோபதியாக இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், ஆயுர்வேதா இருக்கட்டும். யுனானி வந்து நமக்கு வந்து ப்ரைவேட் காலேஜஸ் வந்து கிடையாது, சரியா? சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதா இதெல்லாம் நம்ம வந்து ப்ரைவேட் காலேஜஸில் போடலாம். அப்படி உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.